ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 38. நம்ம 37வது பாகம் 36 வந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 2 கர்வம் பிடித்த வேதங்கள்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்க 2 பிராமணர்கள். வேதங்கள் எங்களுக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும், எங்களை வேதங்களால் தோற்கடிக்க முடியாது, வேதங்களை முழுமையாக கற்று தேர்ந்தவர்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கோம், எங்கள் கூட வாதாடி யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க படித்த வேதங்களை தவறான வழிக்கு பயன்படுத்தி கொண்டு தெரியும் 2 மூடர்களின் தலைகணத்தை நம்மளோட நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் எப்படி ஒழித்து கட்டுறாரு, அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டுறாரா, அதை தான் நம்ம தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பாகம் 38 நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறோம். இப்போ நேற்று வரைக்கும் அவர் பொறுமையாக எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் மற்ற பிராமணர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட தீவிர பக்தரான திரிவிக்ரம பாரதி அவர்களை நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, அவரை விட்டுருங்க, இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்போனா அவரோட குருவாகிய நீங்கள் நரசிம்ம சரஸ்வதி அவர்களை பார்த்து கேட்குறாங்க அந்த 2 மூடர்களும். அப்படின்னா நீங்கள் வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க, எங்களோட வாதாடி ஜெயிக்க முடியல அப்படின்னு. இல்லைன்னா வேலையை செய்யாமல் போனால் எங்களுக்கு அசிங்கம், எங்கள் ராஜா முன்னாடி நாங்கள் போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, அதனால் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கட்டுறது கையளவு தான், வேதங்களை யாராலும் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது, பிரம்மாவாலேயே முழுமையாக கற்றுக்கொள்ள முடியலை. அதனால தான் வியாசர் 4 வேதங்களையும் வியாசர் முனிவர் 4 வேதங்களையும் அவர் சுருக்கி கொடுத்துருக்காரு. அதுவும் காலப்போக்கில் சுருங்கி கொஞ்சமாக தான் இருக்குது, அதை கூட நம்மளால் முழுவதுமாக கற்றுக்க முடியாதுங்கிறப்ப எல்லாம் எனக்கு தெரியணும், தலைக்கணத்தோடு இப்படி பேசுகிறது சரியில்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் இவங்க விடுறதா இல்லை, நீங்கள் எங்களுக்கு வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போட்டே கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அந்த 2 பேரும். அப்பொழுது ஸ்ரீ குரு அவங்கள்ட்ட சொல்கிறாரு, சரிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே இப்பொழுதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க என்ன கேட்குறாங்க, ஒன்று வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க, இல்லைனா வாதாடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே குரு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவன் கூப்பிட்றாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வழியாக போயிட்டுருக்கான். அவனை நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்குறாரு, உன்னோட குலம் என்ன, இதெல்லாம் விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் கொஞ்சம் தள்ளி நின்று என்ன சொல்கிறான், ஊரின் வெளியே இருக்கும் ஆதி திராவிட குப்பத்தில் வசிக்கிறேன். அவன் சொல்கிறான், நான் ஒரு ஆதி திராவிட சமூகத்தில் உள்ள குப்பத்தில் வசிக்கிறேன், என்னோட பெயர் மாதங்கன் என அப்படின்னு சொல்கிறான். அவனோட பேர் மாதங்கன். ஸ்ரீ குரு ஒரு முறை தனது கருணை பார்வையை அவன் மேல் செலுத்தி தண்டத்தை சீடனிடம் கொடுத்து அவன் முன் 7 கோடுகளை போட வைக்கிறான். என்ன பண்ணுறாரு, ஸ்ரீ குரு அந்த மாதங்கன்கிற அந்த ஆதி திராவிட குப்பத்திலிருந்து வந்தவனை பார்த்து ஒரு கருணையோட ஒரு பார்வை பார்க்குறாரு. கருணையாக அந்த கருணை, அதாவது ஒளி மிகுந்த ஒரு பார்வையை செலுத்துகிறாரு மாதங்கன் மீது. அப்படி செலுத்தி அவனை பார்த்ததுக்கப்புறமா அவரோட சீடனை ஒருவனை அழைத்து அவரோட தண்டத்தை கொடுத்து அந்த நின்றுட்டுருக்கால மாதங்கன் அவன் முன்னாடி 7 கோடுகள் போட வைக்கிறாரு. தரையில் 7 கோடுகள் போட வைக்கிறாரு. பிறகு அவன் மேல் விபூதியை தூவுறாரு. அந்த மாதங்கன் மீது என்ன பண்ணுறாரு, விபூதியை தூவி அவன் முன்னாடி தரையில் 7 கோடுகள் போட்டிருக்காருல, அந்த 7 கோடுகள் ஒவ்வொரு கோட்லேயே போய் நின்று உன்னோட பெயர்லாம் சொல்லுப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. அவனும் என்ன பண்ணுறான், முதல் கோட்டின் மேல் ஏறி நின்று அவனோட பெயர் மைந்தன்னு சொல்கிறான்.
மாதங்கன் என்ன சொல்கிறான், முதல் கோட்டின் மேல் ஏறி நான் என்னோட பெயர் மைந்தன் அப்படின்னு சொல்கிறான். இரண்டாவது கோட்டின் மேல் ஏறி நின்று என் பெயர் கிராதகன் அப்படின்னு சொல்கிறான். அவனோட பேர் கிராதகனா. மாதகன் என்ன பண்ணுறான், முதல் கோட்டின் மேல் ஏறி நின்று மைந்தன்னு சொல்கிறான். அதே ஆள் இரண்டாவது கோட்டின் மேல் ஏறி நின்று கிராதகன்னு சொல்கிறான். அடுத்ததாக மூன்றாவது கோட்டின் மேல் ஏறி நின்று நதிக்கரையில் இருக்கும் கங்கா புத்திரன் என் பெயர், என்னோட பெயர் கங்கா புத்திரன் அது மட்டும் இல்லாமல் அவனோட குலத்தையும் சேர்த்து சொல்கிறான், காபு குலத்தை சேர்ந்தவன். அடுத்ததாக நான்காவது கோட்டின் மேல் நின்று சூத்திரன் என்று சொல்கிறான். அடுத்ததாக ஐந்தாவது கோட்டின் மேல் நின்று அவனோட பெயர் சோமதத்தன் என்ற வணிகன். அவன் என்ன பண்ணுறான், அவனோட பெயரை சொல்கிறதோட அவனோட தொழிலையும் சேர்த்து சொல்கிறான். அவன் சோமதத்தன், அவனோட பெயர் ஒரு வணிகனா. ஆறாவது கோட்டின் மேல் நின்று கோதாவரி என்ற சத்திரியன், கோதாவரி என்ற சத்திரியன் என்று சொல்கிறான் அவனை. ஏழாவது கோட்டின் மேல் நின்று வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்த பிராமண பண்டிதர் என்று சொல்கிறான். ஏழாவது கோட்டின் மேல் நின்று என்ன சொல்கிறான், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்த பிராமண பண்டிதர் என்று சொல்கிறான் மாதங்கன் என்ற அந்த ஆதி திராவிட குப்பத்திலிருந்து வந்த அந்த வழிபோக்கன். இப்படி அவன் ஒவ்வொரு கோட்டின் மேல் நின்றும் அவனோட இதுக்கு முன்னாடி உள்ள 7 ஜென்மத்திலையும் அவனோட பெயர், அவனோட கோத்திரம், அவனோட குலம், அவன் என்ன செய்தான், இது எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறான். அதை பார்த்த அந்த 2 பண்டிதர்களும், அந்த தலைகணத்தோட கர்வத்தோடு இருந்த அந்த 2 பண்டிதர்களும் பயந்து நடுநடுங்கி போகிறாங்க. பேச்சு அடங்கி நடுக்கத்துடன் ஸ்ரீ குருவின் பாதங்கள் மேல் விழுந்து, சுவாமி எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரம், ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடியவர்கள். நாங்கள் அகந்தையால் பிராமணர்களை அவமானித்தோம். எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசானின் கூற்றை மீறி பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்பட்டு வேதங்களை அவமதிக்கும் மன்னர்கள் முன் வேதத்தை சொன்னோம். எங்களை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று கூறி வேண்டி கேட்டுக்கிறாங்க. அந்த 2 தலைகளும் பிடித்த அந்த 2 பண்டிதர்களும் என்ன பண்ணுறாங்க, சுவாமியோட பாதத்தில் விழுந்து வணங்கி, மும்மூர்த்திகளின் அவதாரமே, நாங்கள் செய்த பாவங்கள்லாம் மன்னிச்சிடுங்க, நாங்கள் நிறைய தவறு செய்துட்டோம், நாங்கள் கற்றறிந்த வேதங்களை தவறான வழிக்கு பணத்தின் மேல் கொண்ட ஆசையால் நாங்கள் இந்த மாதிரிலாம் செயல்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறாங்க. அப்பொழுது ஸ்ரீ குரு, நீங்கள் பிராமணர்களை பராபவித்து வேத தர்மத்தை அவமதித்தீர்கள். நீங்கள் பிராமணர்களுக்கு துன்பத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வேத தர்மத்தையும் அவமதித்து இருக்கீங்க. அதனால் இது பெரிய பாவம். ஏன்னா தெரியாமல் இவங்க வேத தர்மத்தை அவமதித்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேத தர்மத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள். அப்படி இருந்தும் இவங்க அந்த வேதத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. அதனால் அவர் சொல்கிறார், நீங்கள் செய்தது மிகப்பெரிய பாவம், ஆகையால் நீங்கள் பிரம்ம ராட்சசர்கள் ஆகி விடுவீர்கள். நீங்கள் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் தெரிந்தே வேத தர்மத்திற்கு அவமதிச்சிருக்கீங்க. தெரியாமல் செய்கிறதுங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் படித்த வேதத்திற்கு எதிராகவே உங்கள் ஆசான் எதற்காக உங்களுக்கு, உங்களோட குரு உங்களுக்கு எதற்காக இந்த வேத தர்மத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே ஆகணும். இப்பொழுதே நீங்கள் பிரம்ம ராட்சசர்கள் ஆகி விடுவீர்கள். ஆனாலும் கூட நீங்கள் செய்த தவறை உணர்ந்துட்டீங்க. நீங்கள் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கீங்க. அதனால் நீங்கள் இப்போ பிரம்ம ராட்சசர்களாக ஆக போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் செய்த தவறை உணர்ந்ததுனால 12 ஆண்டுகள் பிரம்ம ராட்சசர்களாக வாழ்ந்த நேரத்தில் ஒரு பிராமணர் மூலமாக நாராயண வாகத்தை கேட்பதினால் ராட்சச பிறவியிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்று கூறினார். அந்த இருவரும் ஸ்ரீ குருவிடமிருந்து விடைபெற்று கிராமத்தின் எல்லையை கடந்த உடனே மார்பு வலி இருந்து
மார்பு வலி வந்து என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுறாங்க. குரு சொன்ன மாதிரியே அந்த கிராமத்தை விட்டு எல்லைப்புறமாக போனோடனே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. மார்பு வலி வந்து இறந்த உடனே அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, குரு சொன்ன மாதிரியே பிரம்ம ராட்சசர்களாக வந்து பிறவி எடுக்கிறாங்க. அதே மாதிரி 12 வருடம் வாழ்ந்ததற்கு அப்புறமா ஒரு பிராமணர் மூலமாக நாராயண வாகம் கேட்டு நற்கதி அடைகிறாங்க. அந்த பிரம்ம ராட்சசர்களாக இருக்கும் அந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்து நற்கதி வந்து அடைகிறாங்க. இப்போ தான் கதையில் அடுத்த ட்விஸ்ட் வந்து வருது. அதை எதிர்பாராத ஒரு திருப்பம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வழிப்போக்கன் 7 பிறவிகளும் அவனுக்கு தான் ஞாபகம் வந்துருச்சு. 7 பிறவிகளுக்கு முன் அவன் ஒரு வேத பண்டிதன் என்ற நினைவு பெற்ற அந்த அந்த ஆதி திராவிட அந்த வழிப்போக்கன் மாதகன் என்ற அந்த ஆதி திராவிடனுக்கு 7 பிறவி ஞாபகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் 7 பிறவிக்கு முன் வந்து அவன் வந்து ஒரு வேத பண்டிதராக வந்து இருந்திருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், சுவாமியை வணங்கி, குருதேவா, நீங்கள் 3 காலங்களையும் தெரிந்தவர். நான் முன்பு வேத பண்டிதனாய் பிராமணனாய் இருந்தும் இப்படி ஆதி திராவிடராக ஏன் பிறந்தேன் என்று தயவு கூர்ந்து கூறுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறான். அவன் வந்து கேள்வி கேட்குறான் சுவாமியை பார்த்து, சுவாமி, நான் போன ஜென்மத்தில் இந்த மாதிரியான பிறவியெல்லாம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 7 பிறவிகளுக்கு முன் நான் நன்கு வேதங்களை படித்த பிராமண குலத்தில் பிறந்து வேத பண்டிதராக வந்து வாழ்ந்திருக்கேன். அப்படி இருந்தும் நான் இந்த பிறவியில் இப்படிப்பட்ட ஒரு குலத்தில் பிறப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறான். அதற்கு சுவாமி என்ன பதிலளித்தார், அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதை நம்ம தொடர்ந்து அடுத்த நாள் பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த பதிவை இன்றைக்கி நம்ம முடிச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து இருக்கிற போகிறது. எதனால் அப்படின்னா, ஷிரடியிலிருந்து நம்ம குரு சரித்திரம் வந்து படிக்க போகிறோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.